எல்லாம் மூடுதா பாரு. உன்னைய மாதிரி அடங்குதா அப்படி. எனக்குன்னு பிறந்திருக்கு பாரு. மாமா வந்தாச்சு, வாடா. யார் குழந்தைங்க இது? பாவம், ஏதோ ஏழப்பட்ட குடும்பத்துல பிறந்த குழந்தை போல இருக்கு. இத பெத்தவங்க இதை வளர்க்கறதுக்கு வசதி இல்லாம நம்ம கார்ல கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்க. வர்ற வழியில அனாதை ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டு வந்துடலான்னு பார்த்தேன். ஆனா குழந்தையோட முகத்தை பார்த்தோன்னே மனசு கேட்கல. சரி, குழந்தை இல்லாத நமக்கு ஆண்டவனா பார்த்து ஒரு குழந்தையை கொடுத்துருக்கான்னு இங்க எடுத்துட்டு வந்துட்டேன். உனக்கு சம்மதம்னா இது நம்ம குழந்தைய இந்த வீட்லயே வளரட்டுமே. என்னையும் அம்மானி கூப்பிடுறதுக்காக ஒரு ஜீவன் வந்தாச்சு. ராசப்பா, இது என்ன குழந்தைப்பா? ஆம்பளை புள்ளப்பா. எம்ஜிஆர் கலர்ல இருக்கான் பாரு. அடைக்க பாரு, தலைவன் பிரச்சனை சிரிக்கிறா. சிரித்து வாழ வேண்டும். என்னடா உச்ச போயிட்ட? பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. போதும் போதும், பயந்துர போறான். சிக்கு மங்கு பிக்கு பாப்பா, சிக்கு மங்கு குண்டு பாப்பா. என்னடா சிக்கு மங்கு புது பாப்பா. என்னங்க, இந்த மச்சத்தை கொஞ்சம் பாருங்க. இதே மாதிரி உங்களுக்கு வயித்துல மச்சம் இருக்குல்ல? உண்மையை சொல்லுங்க, இது யார் குழந்தை? நல்ல காமெடியா இருக்க. என்ன மாதிரியே ரெண்டு கண்ணு ஒரு மூக்கு ஒரு வாய் இருக்கு. அதனால என் குழந்தை ஆயிர முடியுமா? வேலைப்பா, சொல்லப்பா. தங்கச்சி, வானத்துல இருக்க வெள்ளிய மாதிரி என் உடம்புல கூட தான் ஆயிரக்கணக்கான மச்சம் இருக்கு. என் பிள்ளைகளுக்கு ஒண்ணு கூட இல்ல. அதுக்காண்டி என் பிள்ளை இல்லன்னு ஆயிருமா, இல்ல என் பொண்டாட்டியை தான் சந்தேக பாட்டா போட்டுமா? என்ன 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 சொன்னீங்க? இல்லம்மா, கொழுப்பு. தங்கச்சி, சீக்கிரம் ஒரு திச்சு போட்டு வச்சு ஒரு அருமையான பேரை ஒண்ணு வச்சு விடுமா? ஆமாமா, நல்ல ஒரு பேரா வையன். நீங்களே வைங்க. முடியாது, தாங்கள் தானே குடும்ப தலைவி, தாங்கள் தான் வைக்க வேண்டும். நமக்கு சந்தோஷம் கொடுக்க வந்த ஜீவனுங்கிறதுனால ஜீவான்னு பேர் வைக்கிறேன். சூப்பர் பேர்மா. ஜீவா ஜீவா. ஆஹா, தலைவி அவர்கள் ஏதோ பலமான யோசனையில் இருப்பது போல் தெரிகிறது. என்னங்க, நம்ம காதலிச்ச நாள்ல இருந்து கல்யாணம் ஆகி இந்த நாள் வரைக்கும் நான் உங்ககிட்ட ஏதாவது மறைச்சிருக்கேனா? இல்ல, அதுக்கு என்ன இப்போ? அந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் ஏதோ ரத்த சம்பந்தம் இருக்கிறதா எனக்கு தோணுது. என்ன பாரு, காலையில ஏதோ காமெடியா கேட்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்ப அதே சீரியஸா கேக்குறியா? இது பாரு, குழந்தை இல்லங்கிற என்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டு என்னோட அபிமான கடவுள் மிஸ்டர் ராமர் அவர் கார்ல கொண்டு வந்து குழந்தையை போட்டாரு. பாரு, எப்ப அந்த குழந்தை இங்க வளர ஆரம்பிச்சிடோ இனிமே அது நம்ம குழந்தை. மம்மி, போதும் மம்மி. சரிப்பா, போய் கை கழுவிக்கோ. என்னங்க, உங்க பையன் தட்ட பாருங்க. பார்த்தேன், ரசித்தேன். ஐயோ, அதெல்லங்க, அவன் உங்களை மாதிரியே மிளகு எடுத்து வச்சு பொங்கல் சாப்பிட்டுருக்கானே. உண்மையை சொல்லுங்க, அவன் உங்க பையன் தானே? ஆடா ராமா, உனக்கு எது எதுலதான் சந்தேகம் வரும்னு ஒரு விவஸ்தையே எல்லாம் போயிருச்சு. ஆமா தாயே, ஊர் உலகத்துல போய் விசாரிச்சு பாரு. பொதுவா எல்லா குழந்தைகளும் பொங்கல்ல இருந்து மிளகை கீழே எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. அதுக்காக ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தையும் என் குழந்தை ஆயிருமா? நான் குழந்தையா இருக்கிறப்ப மிளகு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு இருந்தேன். இப்ப பெரியவனானதுக்கு அப்புறம் அதே மாதிரி சாப்பிடுறேன். ஐயோ, நான் மிளகு சாப்பிடுறேனே. ஆனா நீ மாறிட்டு நான் மாறல. வாழ்க்கையில் இது ஒரு பெரிய பிரச்சனையா? அப்போ இவன் உங்க பையன் இல்லல்ல? நம்ம பையன். என்னங்க, சொல்றேன்ல. என்னடி பையன் என்ன பண்ணிட்டு இருக்கா? தூங்கிட்டு இருக்கா. எப்படி தூங்கிட்டு இருக்கா? உங்களை மாதிரியே கால் ஆடிக்கிட்டே தூங்கிட்டு இருக்கான். இப்போது உண்மையை சொல்லுங்க, அவன் உங்க பையன் தானே? ஐயோ, ஒருத்தர் தூக்கத்துல எழுப்பி இப்படி எல்லாமே கேள்வி கேட்கறது. ஒரு மனுஷன் தூங்கும் போது எப்படி தூங்குறான்னு அவனுக்கே தெரியாது. இதுக்கெல்லாம் போய் சந்தேகப்பட்ட எப்படி? அப்புறம் இவன் இத்தனை நாளா நம்ம கூட வளர்ந்துகிட்டு இருக்கிறான். நம்ம கிட்ட இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கம் கூட ஒட்டி காட்டி அப்படி நம்ம வாரிச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கா? உண்மையை சொல்லுங்க. பாரு, சும்மா இப்படி சந்தேகப்பட்டிருந்தேன்னா பாடி ரிப்பேர் ஆயிரும். ஃபிகரை மெயின்டைன் பண்றதுக்கு ஏரோபிக்ஸ் மட்டும் போனா பத்தாது, மனசு சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதெல்லாம் சரி, இவன் உண்மையிலேயே உங்க பையன் இல்லல்ல? நோ 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 நோ.
நம்ம பையன்டி. மம்மி மம்மி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டேன் மம்மி. உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு, சந்தோஷப்படுவாரு. சரி மம்மி. என்ன கீதா இது? அவன் பாஸ் ஆன விஷயத்த எவ்வளவு ஆசை ஓடிவன் சொல்றான். ம். பாராட்ட வேண்டாம். ஐயா மனசுக்குள்ள சந்தோஷம் இல்லாம இருந்தாலும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நடிப்பாவது நடிக்கலாம் இல்ல? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? அவன் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லி ஓடி வந்ததை பார்த்தா ஒரு வாட்டி நீங்க உங்க கம்பெனில பெரிய லாபம் கிடைச்சதுன்னு சந்தோஷமா ஓடி வந்தீங்களே, அப்படியே இருந்துச்சு. உண்மையை சொல்லுங்க, அவன் உங்க பையன் தானே? ஆனா எத்தனை தடவை சொல்றது, அது ஏன் பையன் இல்ல நம்ம பையன். ஜீவா நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்த அவளுக்கு என் மேல சந்தேகம் தாங்க முடியலப்பா. அவன் மேல இவளுக்கு பாசம் இருக்குது. ஆனா என் மேல இருக்கிற சந்தேகத்துல சும்மா அவனை கடுப்படிச்சுக்கிட்டே இருக்கான். என்னைக்காச்சும் ஒரு நாள் வார்த்தை முத்தி போய் நான் ஒரு அனாதை பையங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்குவேன், அவனோட படிப்பு கெட்டு போயிரு. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. அதுக்காக என்ன ஐடியா பண்ணிருக்குன்னா, என்ன பேசாம இவனை படிக்கிறதுக்காக வெளிநாடு அனுப்பிச்சோன்னு வச்சுக்குவேன். அவனும் வாழ்க்கையில படிச்சு முன்னுக்கு வந்த மாதிரி இருக்கு. எனக்கு இவரோட இம்சை இல்லாம இருக்கு. ராசப்பா, நீ எடுத்த முடிவு கரெக்ட் தான். அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவான். சோனா சோனா குட்டி. சோனாவா? இது வேணா. ஏன் வேணா? எதுக்கு வேணா? இங்க பாருங்க, நம்ம 2 பொண்ணுங்களை கட்டி கொடுத்து அதுகளுக்கும் குழந்தை குட்டியாயி நமக்கும் வயசாச்சு. இந்த வயசுக்கு தேவையா? என்ன வயசாயிருச்சுமா? ஆளுக்கு 2 முடி நிலத்திருக்கு, அதை பிடிங்கி தூர போட்டா எல்லாம் சரியா போயிருமா? அப்படி வேணா. எனக்கா மூடு வந்தாதான். என்னங்க? சும்மா சொல்லக்கூடாது. இப்பவும் காலையில பூத்த ரோஜா மாதிரி புதுசா இருக்கு. ச்சீ, சும்மா இருங்க. சரி, மாலையில பூத்த மல்லிகைப்பூ மாதிரி மப்பு மந்தாரமா இருக்குன்னு வச்சுக்கேன். நமக்கு உதாரணமா முக்கியம் ஊட்டி குளிருக்கு ஒர்க் அவுட் ஆகுறது முக்கியம். சும்மா சொல்லக்கூடாது. சும்மா இருக்க கல்யாணம் பண்ணா ஏ ராசப்பா, வருஷம் தான் கூட்டிட்டு போதே தவிர, ஆனா தங்கச்சிக்கு உனக்கு வயசு குறைஞ்சுக்கிட்டே போதே. என்ன உடம்புக்கு தான் வயசாயிருச்சு, மனசு என்ன எல்கேஜி யூகேஜி லெவல் தான் இருக்குது. அது நீ வரது கொஞ்சம் லேட் ஆச்சா, அதுவரை கையும் காலையும் வச்சு சும்மா இருக்கணும் அப்படியே உரைச்சிட்டு. ஆமா, நீயே லேட்டு. இல்லப்பா, அந்த பேஸ் வாசி அது இதுன்னு கெட்டப்புக்கு நான் பைண்டர் பண்ணுமா இல்லையா, அதுல முன்ன பின்ன லேட் ஆகி போச்சு. ஆமா, வெளிநாடு போய் படிச்சுட்டு வர பையனை ரிசீவ் பண்றதுக்காக தான் நான் போறேன். ஆமா, உனக்கு என்னமோ பொண்ணு பார்க்க போற மாதிரி அலம்பல் பண்றிய. ராசப்பா, என்னங்க? அப்படியாச்சும் எனக்கு பொண்ணு இருந்தா பாரு. என் பொண்டாட்டி ரொம்ப பீத்துறாப்பா. ஓஹோ, அப்போ வெளிவேட்டைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ இது பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்குவேன், வேற யாராவது ஒருத்தர் வந்து போட்டு கொடுத்துருவாங்களோங்கிற டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா வேட்டையில இறங்கலாம் இல்ல. ஆக மொத்தம் என் குடும்பத்துக்கு கும்பாபிஷேகம் நடத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னங்க, டைம் ஆகுது, சீக்கிரம் வாங்க. நீங்க போய் ஜீவாவை கூட்டிட்டு வாங்க, நான் ஆர்த்தி ரெடி பண்ணி வைக்கிறேன். பயணிகள் கவனிக்கவும், சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு வரும் விமானம் உன் மகன் பாரில இருந்து படிச்சுட்டு வர போறான். அவன் வந்து இறங்குனதுக்கு பின்னால உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கலு பிக்கலு பிடுங்கலு எல்லாம் புடிஞ்சுக்கிட்டு தலை வரைக்கும் ஓட போகுது. அதுக்கப்புறம் நீ ரொம்ப ஜாலியா இருக்க. ஐயோ ஐயோ. வாழ்க்கையில விதி விளையாடும்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா உன் வாழ்க்கையில கூடி நின்னு கும்மி அடிக்குதுப்பா. ஹாய் டாடி. என்ன அது மாமி வாக் அவுட் பண்ணிருச்சு? அது ஒண்ணு இல்லப்பா, உனக்கு ஆரத்தி எடுக்க ஏற்பாடு பண்றதுக்காக அவசரமா வீட்டுக்கு போயிடுச்சு. ஆரத்தி அவனுக்கா உனக்கான்னு வீட்டுக்கு போனவன் தாண்டி தெரியும். என்ன டாடி என்னைய அப்படியே ஆச்சரியமா பாக்குறீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, உருவத்துல உங்க ஒப்பனை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு இல்ல, அதான் பாவம் ஆச்சரியமா பாக்குறேன். வாட் மாம்ஸ், லூஸ் மாதிரி பேசுற. எது லூசா? பின்ன என்ன ஜூஸா? புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா, யானைக்கு பிறந்தது ஆட்டுக்குட்டி ஆகுமா, இல்ல டைனாசருக்கு பிறந்ததுதான் டாங்கி ஆகுமா? அது மாதிரி எங்க அப்பனுக்கு பிறந்தனா எங்க அப்பா மாதிரி தான் இருப்பேன், வீட்டுக்கார மாதிரியா இருப்பேன். அப்படி இல்ல. அப்படி இல்ல டாடி, மாம்ச பார்த்தா ரொம்ப வில்லேஜ் பார்ட்டி மாதிரி தெரியுது. உடனே பொக்கே கொடுத்துருங்க, இல்லன்னா பஞ்சு முட்டாய் நினைச்சு புடிங்கி தின்ற போகுது. கமான் கமான் கமான். ராசு, இவன் ஓப்பனிங்க ஓவர்ல இருந்தா இருக்கு, சீக்கிரம் கையில கொடு. வெல்கம் மை சன். தேங்க்ஸ் டாட். கீதா, இப்ப என்ன எங்க போற? நான் சொல்றத கேளு, கேட்க மாட்டேன்.
அட, கீதா என்ன கீதா அது இது பாரு, எதுவா இருந்தாலும் தனியா போய் பேசிக்கலாம். என்னது தனியா பேசுறது? அவன் உங்க குழந்தைய சந்தேகப்பட்டு நான் கேட்டப்பெல்லாம் கார்ல கிடைச்ச அனாதை குழந்தை நம்ம குழந்தைய வளர்த்துக்கலாம் சொல்லி நடிச்சு ஏமாத்தல. ஆனா இப்பதான் தெரியுது அவன் உங்களுக்கு கிடைச்ச குழந்தை இல்ல, உங்களுக்கே பிறந்த குழந்தைன்னு. எனக்கு துரோகம் பண்ணிட்டு எவ கூட படுத்து அந்த குழந்தைய பெத்துக்கிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி அந்த குழந்தைய நம்ம வீட்டுல வளர்த்து அடடடடா, இப்பதான் புரியுது உங்க கேரக்டர் என்னன்னு. இத்தனை வருஷம் உங்க கூட வாழ்ந்தது நினைச்சா ச்சே. கீதா, கீதா, நான் எந்த பொண்ணுகிட்டயும் எந்த தப்பும் பண்ணல. தயவு செய்து என்ன நம்பு. எப்படிங்க உங்களை நம்புறது? உங்க பையன் உருவத்துல உங்களை மாதிரி வந்து நிக்கிறான். இப்ப கூட நீங்க நல்லவரை எந்த தப்பு செய்யாதவன் எப்படிங்க நம்புறது? கீதா, என்ன தடுத்தீங்க, அப்புறம் என் பொண்ணு தான் இந்த வீட்டை விட்டு போகும். என்னப்பா அது? அம்மா என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்க. அனாதை பையனுங்கிறாங்க, கார்ல கிடைச்ச குழந்தைங்கிறாங்க. சொல்லுங்கப்பா, அம்மா சொல்றதெல்லாம் நிஜமா? சொல்லுங்கப்பா, அம்மா சொல்றதெல்லாம் நிஜமா இருக்காங்கல்ல? மரம் மாதிரி நிக்கிறீங்க. நீங்க பேச மாட்டீங்கப்பா, நீங்க பேச மாட்டீங்க. ஏன்னா தப்பு செஞ்சவன் எப்பவுமே சைலண்டா தான் நிப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம்ப்பா, அவங்க வேணும்னா என்னோட அம்மாவா இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க என்னோட அப்பா தான். அச்சு அசலா அப்படியே பெற்றிருக்கீங்களா? நல்ல வேலை, உங்கள மாதிரி நான் பிறந்த தொலைச்சேன். அப்படி இல்லன்னா நீங்களும் சேர்ந்து என்ன அனாதை பையனை கொண்டு போய் ஆசிரமத்துல விட்டுருப்பீங்க. அப்பா, விதைச்சது நீங்க, முளைச்சது நானு. நிலம் எங்க? ஒரிஜினல் நீங்க, ஜெராக்ஸ் நானு. மிஷின் எங்க? மிஷின் இருக்குதா இல்ல தூக்கி போட்டு உடைச்சிட்டீங்களா? ஓஹோ, புரியலையாங்க. அம்மாவை கொலை பண்ணிட்டீங்களான்னு கேக்குறேன். மறுபடியும் கேக்குறேன், விதைச்சது நீங்க, முளைச்சது நானு. நிலம் எங்க? ஒரிஜினல் நீங்க, ஜெராக்ஸ் நானு. மிஷின் எங்க? Who is my mummy and where is my mummy?